இந்த கருப்பு பூனை என்ன எப்ப பார்த்தாலும் நம்ம வீட்டையே குறுகுறுன்னு பார்த்துட்டு கிடக்கு. ஒரு நாளைக்கு புடிச்சு அடிச்சு சூப்பு வச்சு குடிச்சிடணும். இந்த பையன் எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியலையே. நான் எங்கெல்லாம் தேடி அலைய. மவனே ஆரஞ்சு மண்டையா, எங்களே கிடக்க. பொழுது போனதுல இருந்து அம்மா உன்னைய தேடிக்கிட்டே கிடக்கனே. ஐ, நம்ம மஞ்ச காட்டு மைனா. பாப்பு, என்னைய தேடியா வந்த? யோ பிச்சைக்காரா, நான் எதுக்கே உன்னைய தேடி வரப்போறேன்? நான் என் மவனை தேடி வந்தேன். நம்ம மவனா? அவன் இங்கிட்டாம தான் போனான். அவனுக்குள்ள ஒரு பிள்ளைகிட்ட நின்று பேசிக்கிட்டு இருந்தான். என்னது நம்ம மவனா? செருப்பு பிஞ்சிரும் பாத்துக்கோ. பாப்பு, ராத்திரிக்கு ஒன்னும் சாப்பாடு தேரல. நம்ம வீட்டுல சோறு ரெடி ஆயிட்டா? நான் சாப்பிட வரட்டா? இனிமே பாப்பு சோப்புன்ட்டு வந்த பிச்சு புடுவோம் பிச்சி. இந்த ஆரஞ்சு மண்டையனுக்கு எவ்வளவு கொழுப்பு. இந்த நேரத்துல போய் ஒரு பிள்ளைகிட்ட நின்று பேசிக்கிட்டு இருக்கானோ. வீட்டுக்கு வரட்டும், தூக்கி போட்டு மிதிக்க அவனை. போராளே போராளே போராளே, என் கண்ணில் உள்ள கண்ணி பொண்ணு போறா, என்ன தூக்கி போட்டு மிதிச்சு அவ போறா. ஹலோ பிரியா, பார்த்து ரொம்ப நாள் ஆயிட்டு. எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் கார்த்தி, நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன் பிரியா. சரி, நான் போயிட்டு வரட்டுமா? பாய். பிரியாட்ட பேசலான்னு அடிக்கடி வார, ஆனா அவளை பார்த்தோன்னே கை காலெல்லாம் நடுங்குதே. நம்ம லவ் பண்றோன்னு எப்படி அவட்ட சொல்ல? சரி, எப்படியாட்டு இன்னைக்கு சொல்லிடுவோம். ரொம்ப நாளைக்கு தள்ளி போடக்கூடாது. நல்ல வேலை, இவன் எதுவும் பேசல. நம்ம நைஸா ஓடிடுவோம். பிரியா கொஞ்சம் நில்ல. அட கடவுளே, இவன் எதுக்கு நிக்க சொல்றா? எனக்கு பயமா இருக்கே. சொல்லு கார்த்தி, என்ன? பிரியா, உன்ட்ட ஒண்ணு சொல்லணும். சொல்லு கார்த்தி. சொன்னா நீ கோவப்படக்கூடாது பிரியா. சரி சொல்லு. அது வந்து பிரியா, நானு. என்ன கார்த்தி, வந்து போயின்னு இழுத்துக்கிட்டு இருக்க? சரி, எனக்கு வேலை கிடக்கு, நான் போயிட்டு வரட்டா? பிரியா, நான் உன்னை லவ் பண்றேன். நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? என்னது, லவ் பண்றியா? ஆமா பிரியா, உங்ககிட்ட ரொம்ப நாளா சொல்லணும்னு நினைச்சுக்கிட்டே இருக்கேன். ஆனா எனக்கு சொல்ல தைரியமே வரல. இன்னைக்கு தான் எப்படியோ சொல்லிட்டேன். சாரி கார்த்தி, எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. நான் நிறைய படிக்கணும், நல்ல வேலைக்கு போகணும். எங்க அப்பா அம்மா சொல்ற பையனை தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன். பிரியா, ஒன்னும் அவசரம் இல்ல பிரியா. கொஞ்சம் யோசிச்சு சொல்ல. உங்க அப்பாவும் எங்க அப்பாவும் ஃப்ரெண்டு தானே. நம்ம கல்யாணம் பண்ணா நல்லா தானே இருக்கும். வீட்லயும் ஒன்னும் சொல்ல மாட்டாங்கல்ல. அதெல்லாம் எனக்கு தெரியாது கார்த்தி. எங்க அப்பா அம்மா சொல்ற பையனை தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன். நான் போயிட்டு வரேன். இத பத்தி இனிமே என்கிட்ட பேசாத. இப்படி அவனு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கலையே. முடியலையே, மூச்சு விடாமல்ல போகுது. ஒழுங்க சோத்த பொங்கி தின்னுட்டு பேசாம கிடந்திருக்கணும். இந்த மங்கம்மா பேச்ச கேட்டது தப்பல்ல போச்சு. இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுட்டாளே. கடவுளே, முடியலையே. வயிறு வலின்னு சொல்லாம தலைவலின்னு சொல்லியிருக்கணுமோ? யாத்தாடி, வயிறு வலின்னு சொன்னதுக்கு பேதி மாத்திரையெல்லாம் கலந்து கொடுத்தா தலைவலின்னு சொல்லியிருந்தா கட்டையை கொண்டு மண்டையை உடைச்சிருப்பாளே. நல்ல வேலை சொல்லலை. நம்ம தான் மாட்டிக்கிட்டோம். கனகா நல்ல அழகா மருமகளை வேலை வாங்கிட்டு கால் மேல கால் போட்டு ஜாலியா உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டு இருப்பா. சே, ஏன் நிலைமை இப்படி ஆயிட்டே. சரி, எதுக்கும் ஒரு ஃபோன் அடிச்சு கனகாட்ட கேப்போம் அவ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கான்னு. இவ என்னத்துக்கு இப்ப ஃபோன் அடிக்கா? இவ நல்ல மருமவளை வேலை செய்ய வச்சுட்டு கால் மேல கால் போட்டு உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டு இருப்பா. நம்மளுக்கு ஃபோன் பண்ணி வெறுப்பேத்துறதுக்காக ஃபோன் அடிக்காளோ? சரி, எதுக்கும் எடுத்து என்னன்னு கேப்போம். ஹலோ மங்கம்மா, சொல்லு டி. கனகா, சந்தோஷமா இருக்கியா டி? என்னது சந்தோஷமா இருக்கணான்னா கேட்ட? நான் இருக்கனேன்னு சந்தோஷப்படு. என்னட்டி சொல்ற? நம்ம திட்டம் போட்ட மாதிரியே படுத்துக்கிட்டு வயிறு வலிக்கின்னு நடிச்சிட்டு கிடந்தேன். என் மருமவ கறி கஞ்சி வைக்கன்னு உள்ள போனா. சரின்னு சூடா கஞ்சி கொண்டு வந்து கொடுத்தா. குடிச்சு முடிச்ச பிறதான் சொல்றா, எத்தே உங்களுக்கு வயிறு வலி சரியாகணும்னு 4 பேதி மாத்திரையை தான் போட்டேன்னு. என்னட்டி செய்ய? தின்னுட்டு வந்து கக்கூசுக்குள்ள கிடக்கேன். நீயுமா கக்கூசுல கிடக்க? என்னட்டி நீயுமான்னு கேட்க? உனக்கும் உன் மருமவ பேதி மாத்திரையை போட்டு கொடுத்துட்டாளா? இல்லட்டி, அவ பேதி மாத்திரையை கலந்து கொடுக்கல, நான் தான். நீ ஏன் பேதி மாத்திரையை போட்டு தின்னுட்டியாக்கும்? என் மருமவ என்னத்தையோ கிண்ணத்துல போட்டு வச்சிருந்தாளா? நான் அல்வான்னு நினைச்சு எடுத்து தின்னுட்டேன் டி. அல்வா இல்லையா? அப்படின்னா என்னது அது? தின்னு முடிச்ச பிறகுதான் டி அது என்னதுன்னு கேட்டேன். எருமச்சாணியில செஞ்ச மூஞ்சிக்கு போடுற கிரீமா. கிறுக்கச்சி அதை கொண்டு வந்து கிண்ணத்துல கலக்கி வச்சிருக்கா. நான் அவ்வளோத்தையும் எடுத்து மொக்கு மொக்குன்னு தின்னுட்டேன் டி. சொந்த காசுலேயே சூனியை வச்சுக்கிட்ட போல. என்ன டி சொல்ற? கருமம், ஓ மருமவதான் மாட்டுச்சாணியை கொண்டு மூஞ்சில தேய்ச்சான்னா நீ அதை எடுத்து தின்னியாக்கும். திங்கும் போது கூட நாத்தாடிக்கலையா? அல்வான்னு நினைச்சு தின்னன் டி. நல்ல வாசமா இருந்துச்சு. ஏதோ செண்டடிச்சு வச்சிருக்கானுங்க போல. தெரியாம தின்னுட்டேன். நல்ல வேலை நிறைய இருந்ததுனால என் மருமவ கவனிக்கல. நீ எதுவும் 4 பெண்ணு சொல்லி கொடுத்துறாத டி. சாணியை தின்னுட்டான்னு என் மருமவ வேற எல்லார்ட்டையும் சொல்லி கிண்டல் அடிப்பா. சரி டி, நான் சொல்ல மாட்டேன். என்ன டி நம்ம திட்டம் இப்படி ஆயிட்டு? அவளுகளை வேலை செய்ய வைக்கவே முடியாதா? கவலைப்படாத டி, கைவசம் வேற ஒரு திட்டம் இருக்கு. அப்படியா டி? வேற திட்டம் வச்சிருக்கியா? என்னன்னு சொல்லு, சீக்கிரம் சொல்லு டி.
நேத்து கடைக்கு போயிட்டு வரும்போது நம்ம பிள்ளையார் கோயில் முக்கில் ஒரு சாமியார் உட்காந்துக்கிட்டு இருந்தாரு. அவர்கிட்ட போய் என் மருமவ ஒத்த ரோசாவையும் ஓ மருமவ அந்த பனைமரத்தையும் மாட்டி விட்டுருவோமா, ஏதாட்டும் ஒன்று பண்ண சொல்லுவோம், வாயை கட்டி வச்சிட சொல்லுவோம். அப்படியாட்டி சாமியாரை கூட்டு வந்தா எல்லாம் சரியாயிருமா? துட்டு கேட்பானுங்களோ? ஆமாட்டி, துட்டு கேட்கத்தானே செய்வான். எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, இவளுகளை ஒரு வழி பண்ணியே ஆகணும். நான் மரத்தடிக்கிட்டு நிக்க, நீ சீக்கிரம் வா, நம்ம 2 பேரும் சேர்ந்து போய் பார்த்துட்டு வந்துருவோம். அப்படியா சொல்ற? சரி, இந்த உடனே கிளம்பி வாரேன். இவளுகளை ஏதாட்டும் ஒன்று பண்ணாதான் நிம்மதியா இருக்கும். நம்மளால வீட்டில் வேலையெல்லாம் செய்ய முடியல. நல்ல சொகுசா உட்காந்துக்கிட்டு டிவி பார்க்கலான்னு பார்த்தா இவளுக்கு நல்ல ஊருக்காடு சுத்திக்கிட்டு நம்மளை வீட்டு வேலை செய்ய வைக்காளுங்க. இவளுகளுக்கு ஒரு முடிவு கட்டியே ஆகணும். எத்தே, பாத்ரூமுக்குள்ள போய் எவ்வளவு நேரம் ஆச்சு? என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? தூங்கிட்டீங்களா? நான் குளிக்கணும், சீக்கிரம் வாங்க. சரிட்டி கனகா, என் மருமவக்காரி கத்த ஆரம்பிச்சிட்டா. நான் கிளம்பி வாரேன். அவ குளிச்சானா எப்படியும் குளிச்சு முடிக்க 3 மணி நேரம் ஆகும். அதுக்குள்ள நம்ம போய் சாமியாரை பார்த்துட்டு வந்துடலாம். சரியா? சீக்கிரம் வந்துரு. இந்தா கிளம்பிட்டேன்டி, இன்னும் 5 நிமிஷத்துல மரத்தடியில நிப்பேன், நீ வந்துரு. மங்கம்மா கூட சேர்ந்து இந்த சாமியாரை போய் பாத்துறணும். பார்த்துட்டு எப்படியாவது இந்த நெட்டச்சிக்கு ஒரு வழி பண்ணணும். இவ வாயை கட்டி வச்சிடணும். நம்மளுக்கு அடிமையா மாத்தி எத்த நீ என் காலை சுத்தி சுத்தி வர்ற மாதிரி அவளை ஏதாட்டும் ஒன்று பண்ணி வச்சிடணும். அப்பதான் நிம்மதியா இருக்கும். நம்ம எந்த வேலையும் செய்யக்கூடாது, எல்லா வேலையும் அவ தான் செய்யணும். அதுக்கு ஏதாட்டும் மருந்து இருக்கான்னு சாமியார்கிட்ட கேட்கணும். என்ன ராமு, சீக்கிரம் வந்துட்டீரு? ஆபீஸ் முடிஞ்சிட்டா? இல்ல நெட்டம்மா, ஆபீஸ் முடியல, லீவு சொல்லிட்டு வந்துட்டேன். லீவா? எதுக்கு லீவ் சொல்லிட்டு வந்தீரு? சித்திக்கு உடம்பு சரியில்லைல்ல, சரி அதான் மனசு கேட்கல, ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போவோமேன்னு வந்துட்டேன். அதான் நான் இருக்கேன்ல, நீங்க எதுக்கு லீவ் போட்டு வந்தீங்க? சரிட்டி, அதெல்லாம் கிடக்கட்டும். சித்தி எதுவும் சாப்பிட்டாங்களா? ஆமா, கஞ்சி வச்சு கொடுத்தோம்ல, நல்லா குடிச்சாக. குடிச்சிட்டு உடம்பு நல்லா சரியாயிட்டு போல, தெம்பாயிட்டாக. இப்போ எந்திரிச்சு எங்கேயோ வெளியே போயிட்டாங்க. என்னது, வெளியே போயிட்டாங்களா? ஆமா, பாத்ரூமுக்கு போனாங்க. ஏதோ ஃபோன் வந்துச்சு, இந்த வாரேன்னாக கிளம்பி போயிட்டாங்க. சரி, சித்திக்கு உடம்பு சரியாயிட்டுல, இப்போ தான் நிம்மதியா இருக்கு. சரி, அதான் லீவ் போட்டு வந்துட்டீருல, நம்ம எங்கேயாட்டும் படத்துக்கு போகுமா? சரி நெட்டம்மா, 2 பேரும் சேர்ந்து படத்துக்கு போகவே இல்லைல்ல, கல்யாணம் முடிஞ்சு எத்தனை நாள் ஆச்சு? சரி வா போவோம். இருங்க, இந்த போய் கிளம்பிட்டு வாரேன். கார்ல போவோமா பைக்ல போவோமா? தியேட்டர் பக்கத்துல தானே இருக்கு, கார் என்னத்துக்கு, பைக்லேயே போவோம். பேபிமா, உனக்கு நல்ல பொறுப்பு வந்துட்டு தெரியுமா? என்ன சொல்றீரு? பக்கத்துல இருக்கிற தியேட்டருக்கு எதுக்கு காரெல்லாம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு, அதனால பைக்ல போவோமான்னு சொல்றேல்ல, அதான் சொன்னேன். அதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. காரில் போனால் ஏசியை போடுறேன்னு கதவு ஜன்னலெல்லாம் முழுசாக மூடி வச்சிருவீரு. வெளியில் ரோட்டில் என்னென்ன கடை இருக்குன்னு எனக்கு எப்படி தெரியும்? பைக்கில் போனால் நல்ல இளநி குடிக்கலாம், கரும்புச்சாறு குடிக்கலாம், கொய்யாப்பழம், தண்ணி பழம்லாம் விற்பாங்க. எல்லாத்தையும் வாங்கி வாங்கி தின்னுக்கிட்டே போகலாம்ல, அதுக்கு தான் சொன்னேன். ஏங்க, காபி எப்படி இருக்கு? காபி சூப்பராக இருக்குமாலா? யோ, தலை பகட்ட மாட்டேறே. காபி நல்லா இருந்தா சொல்ல மாட்டீரா? நல்லா இல்லைன்னா மட்டும் குதிச்சுக்கிட்டு சண்டைக்கு வருவீர்ல. நல்லா இருந்தாலும் சொல்லணும். நிறைய வீட்டில் இப்படித்தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எல்லாரும். நல்லா அழகா உங்களுக்காக பார்த்து பார்த்து சமைச்சு கொடுத்தா ஒரு நல்லா இருக்குன்னு சொன்னா என்ன குறைஞ்சா போயிருவீங்க? நல்லா இல்லைன்னா மட்டும் சண்டைக்கு வருவீங்க. முழிக்கிற மொழிய பாரு, மிட்டாய் திருடி மாட்டிக்கிட்ட சின்ன பிள்ளை மாதிரி முழிச்சுக்கிட்டு இருக்காரு. எத்தே, படுத்து தானே இருந்தீங்க, எங்க கிளம்பிட்டீங்க? ரேஷன் கடைக்கா போறீங்க? என்ன டீ, வெளியே கிளம்புனாலே வந்து விசாரிக்க ஆரம்பிச்சிடுற? மார்க்கெட்டுக்கு போறியா, ரேஷன் கடைக்கு போறியா, துணி காய போட போறியான்னு? நான் இன்னும் உனக்கு வேலை செஞ்சுக்கிட்டே கிடக்கணுமோ? எனக்கு வேற வேலையே இல்லை, நான் வெளியே போகணும், எனக்கு நிறைய வேலை கிடக்கு. அப்படியாத்தே, அப்படி என்ன வேலை கிடக்கு? நான் என் ஃப்ரெண்டை பார்க்க போறேன் டீ, ஒத்த ரோசா. எத்தே, உங்களுக்கு யார் இந்த ஊர்ல ஃப்ரெண்ட் இருக்கா? அந்த சிலுக்கு சிலுப்பாவா? சீ தூ, அந்த சிலுக்கு சிலுப்பாலாம் ஒரு ஆளா? அவ என் ஃப்ரெண்டாக்கும்? சீச்சி, அவெல்லாம் கிடையாது. இந்த கனகா இருக்கால, அவ தான் என் ஃப்ரெண்டு. எத்தே, கனகான யாரு? இந்த நெடுவாளி மாமியாரையா சொல்றீங்க? அவங்க கல்கத்தால இருந்தாங்க. உங்களுக்கு எப்படி அவங்கள தெரியும்? ஃப்ரெண்டு எங்கீங்க? அடியே, சின்ன வயசுல அவளும் இங்கே தான் இருந்தா, நானும் இங்கே தான் இருந்தேன். அப்பவுமே நாங்கள் ஃப்ரெண்ட் ஆயிட்டோம். இப்போ அவளை பக்கத்தான் போறேன். உனக்கு என்ன பிரச்சனை? எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லத்த. இவ்வளவு நேரம் நீங்க தானே உடம்பு சரியில்லைன்னு படுத்து கிடந்தீங்க. கை காலெல்லாம் இழுத்துட்டு கிடந்துச்சு, குளிர் காய்ச்சல்னு வேற சொன்னீங்க. டக்குன்னு எந்திரிச்சு கிளம்பி போறீங்க, அதான் கேட்டேன். என்கிட்ட காய்ச்சல்னு போய் சொன்னீங்களோ அத்தை? போய் சொன்னோன்னு கண்டுபிடிச்சிருவாளோ? அதெல்லாம் ஒன்றும் இல்லை மருமவளே. இந்த பாத்ரூமுக்கு போயிட்டு அப்படியே முகத்தெல்லாம் கொஞ்சம் கழுவிட்டு வந்தேன்னா கொஞ்சம் பரவாயில்லாம இருக்கு. சரி, அதான் அப்படியே நடந்து போய் அவளை பார்த்துட்டு வருவோமேன்னு கிளம்புனேன். ஏம்மா, உடம்பு சரியில்லாம இவ்வளோ நேரம் கிடந்திருக்கல, நாளை பின்ன போய் பார்க்க வேண்டியதானே ஃப்ரெண்டை? இப்பவுமே போகணுமாக்கும்? இல்லை, அவளுக்கும் உடம்பு சரியில்லையால, போய் நான் தான் ஆஸ்பத்திரி கூட்டு போகணும். போயிட்டு வரேன். எத்த என்னத்தை சொல்றீங்க? அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா அவங்க மகன் இருக்கா, மருமக இருக்கா,
அவங்க வீட்டுக்காரர் இருக்காரு. பிறவு என்ன, யாராவது கூட்டு போவாங்கல்ல. நீங்க எதுக்கு இங்க இருந்து போய் கூட்டு போறீங்க? ஏன் கடவுளே, நான் என்ன இந்த வீட்டு வேலைக்காரியா? வீட்டை விட்டு வெளியே போக கூட எனக்கு உரிமை இல்லையா? என் ஃப்ரெண்டு அங்கே இழுத்துட்டு கிடக்கா, அவளை போய் பார்க்க கூட கூடாதா? என்ன எதுக்கு இப்படி தடுக்கீங்க? என்ன ஏன் இப்படி வச்சு கொடுமைப்படுத்துறீங்க? என்னத்தை இப்படி சொல்லிட்டீங்க? நான் எதுக்கு உங்களை கொடுமைப்படுத்த போறேன்? உங்களுக்கு உடம்பு சரியில்லையே, சரி ரெஸ்ட் எடுக்கட்டுமே நினைச்சு தானே சொன்னேன். இருட்டி ஒத்த ரோசா, அந்த சாமியாரை போய் பார்த்துட்டு வந்து அவரை வச்சு உன் வாயை கட்டி போட்டுடுறேன். இனிமே நீ என்னை எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. இனிமே நீ எனக்கு அடிமை. எத்தே, அந்த நாட்டுக்கோழி குழம்பு கேட்டீங்கல்ல, பக்கத்து வீடு பங்கஜம் நாட்டுக்கோழி ஞாபகம் இருக்கா? என்னத்தே வாயை பொளந்துட்டீங்க? மாலா, என்னது நாட்டுக்கோழி குழம்பு பங்கஜோன்னு என்னத்தையோ சொல்லிக்கிட்டு இருக்க? என்ன விஷயம்? அது ஒன்றும் இல்லை மவனே, பக்கத்து வீட்டு பங்கஜம் நேற்று நாட்டுக்கோழி குழம்பு வச்சாலாம். அதான் மருமவ வந்து என்கிட்ட கேட்டா, எனக்கும் நாட்டுக்கோழி சாப்பிடணும்னு ஆசையா இருக்குதேன்னு சொன்னா. அதான் இன்னைக்கு வச்சிருமான்னு சொன்னேன். எத்தே, மருமவளே, குழம்பு வச்சிருமா, இந்தா நான் கொஞ்ச நேரத்தில் வந்துடுறேன்.